அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகியிருக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எங்கு செல்கிறார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நாளை தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர் தனது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்திருக்கிறார். எம்எல்ஏ பதவியை தலைமைச் செயலகம் சென்று ராஜினாமா செய்த பிறகு அவர் எங்கு செல்கிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. குறிப்பாக பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எம்எல்ஏ விடுதிக்கு வந்த செங்கோட்டையன் அங்கிருந்து பின்பக்க வழியில் வெளியேறினார். அதிமுக கொடி கட்டிய காரை தவிர்த்துவிட்டு, அதாவது பதவியை ராஜினாமா செய்வதற்கு முன்பாக தலைமைச் செயலகம் வரும்போது அதிமுக கொடி கட்டிய வாகனத்தில் தான் அவர் தலைமைச் செயலகம் வந்திருந்தார். அதன் பிறகாக எம்எல்ஏ விடுதிக்கு சென்ற செங்கோட்டையன் அங்கிருந்து வெளியேறும் போது பின்பக்க வழியில் வெளியேறினார். ஆனால் அந்த காரில் அதிமுக கொடி கட்டப்படவில்லை. அதிமுக கொடி கட்டிய காரை தவிர்த்து மற்றொரு காரில் எம்எல்ஏ விடுதி பின்பக்க வழியாக செங்கோட்டையன் புறப்பட்டிருந்தார். அதன் பிறகாக அண்ணா சாலை வழியாக சென்ற செங்கோட்டையன் சென்னை ஸ்பென்சர் அருகே ஒரே இடத்தில் 2 முறை யூட்டன் அடித்து அண்ணா சாலையில் பயணம் மேற்கொண்டார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சென்னையில் ரகசியமாக எங்கோ செல்ல முயற்சி செய்வதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. விஜயும் நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். பட்டினப்பாக்கம் இல்லத்தில் செங்கோட்டையன் விஜயை நேரில் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் செங்கோட்டையன் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எம்எல்ஏ ஹாஸ்டல் சென்று விடுதிக்கு சென்று அதன் பிறகு பின்பக்கம் வழியாக வெளியாகி தற்போது அண்ணா சாலையில் சென்று கொண்டிருக்கிறார். விஜயை சென்று சந்திப்பாரா அல்லது வேறு எங்கும் செல்ல முயற்சி செய்கிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. விஜய் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு பட்டினப்பாக்கம் இல்லம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டையனும் விஜயை சென்று சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.